அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 24/12/2025. சதுர்த்தி திதி மதியம் 1:11 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி திருவோணம் நட்சத்திரம் காலை 7:07 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் மேல் நோக்கு நாள். சித்த யோகம் காலை 7:07 வரை. அதன் பிறகு பிரபலாரிஷ்ட யோகம். நல்ல நேரம் காலை 6:45 நிமிடத்திலிருந்து 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன் சுக்கிரனுடன் செவ்வாய், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? கடன் பைசல் செய்ய, பணியாட்களை விடுவிக்க, வியாபார கணக்கு முடிக்க, மருந்துண்ண, முட்செடிகள் அகற்ற, மரக்கன்றுகள் நட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சேரும் இடத்தை பொறுத்தே நீர் ஆறாவதும் சேராவதும், அதுபோலத்தான் மனித வாழ்வும். ஆமாங்க, நாம் நல்லவங்களோட சேர்ந்தா நல்ல விதமாக நாம் இருக்க போகிறோங்க. நல்ல மனசோடு இருந்தோம்னா அதை விட ரொம்ப நல்லா இருப்போங்க. அதனால தாங்க எப்பொழுதுமே நண்பர்களை நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுப்பீங்க. ஆனால் உறவினர்களை நாம் பார்த்து தேர்ந்தெடுக்க முடியாது. அதனால் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களோடு இருப்பவர்களோடு சேர்ந்து கொண்டு நற்செயல்களை செய்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்கும். உங்களுடைய ஆளுமைத்தன்மை இன்னைக்கு அதிகரிக்கும். விடுவிடுன்னு வேகமாக பல வேலைகளை எல்லாம் இன்னைக்கு முடித்து காட்டுவீங்க. தள்ளி போன விஷயங்களும் சீக்கிரமாக முடியும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. 7.5 சனி சும்மாவே இருக்காதுங்க. 2 பேருக்குள்ளார ஏதாவது சண்டையை போட்டு விடுறதுலே தான் அந்த சனி பகவான் இருப்பார். அதனால் அதிகமாக பேசிக்காமல், அனாவசியமாகவும் பேசிக்காமல், அத்தியாவசியமானது என்னவோ அதை பேசிக்கிறது நல்லது. அன்பாக முடிஞ்ச வரைக்கும் பேசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். அதே நேரம் பிள்ளைகளை நினச்சி, அவங்களுடைய வருங்காலத்தை நினச்சி சின்னதாக ஒரு மனக்கவலை இருக்கும். அவங்க பெருசாக வரணும், சாதித்து காட்டணும், இந்த சமுதாயத்துக்காக ஏதாவது நல்லது பண்ணணும், நம்ம சமுதாய மக்களிடத்தில் அவங்க பெருசாக வரணுங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ராகு உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கும் லாபம் நல்லா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன புதுசாக பண்ணலாம், வித்தியாசமாக என்ன பண்ணலாம், வாடிக்கையாளர்களை கவர்ந்து இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசித்து கொண்டே அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் இறங்குவீங்க. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. சில புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் சிலருக்கு சொல்லி கொடுப்பீங்க. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு அமோகமாக இருக்குது, செல்வாக்கு அதிகரிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, குறைகளை மட்டும் சுட்டி காட்டுவதை விட உற்சாகம் தரக்கூடிய வார்த்தைகளையும் சொல்லி பாருங்கள். முடியாது என்று நினைப்பவர் கூட முயற்சி செய்து முயன்று வெற்றி பெறுவதற்கான சூழல்கள் உருவாகும்.
ஆமாங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேலையை செய்து முடித்தோம்னா அது சரியில்லை இது சரியில்லை அப்படிம்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க, இதையும் கொஞ்சம் சரி செய்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெருசாக வருவீங்க அப்படின்னு நீங்கள் எப்பொழுதுமே வாழ்த்துவீங்க. எங்கும் எப்பொழுதும் குற்றம் குறைகளை மட்டுமே சொல்லி கொண்டிருக்காமல் அவரவர்களிடத்திலே இருக்கக்கூடிய நல்லதையும் திறமைகளையும் சுட்டி காட்டி மேலும் வளர்வதற்கான வழிகளை சொல்லித் தருபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால ஓடிக்கிட்டே இருப்பீங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, செலவுகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும், திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்கும். செவ்வாயோட சுக்கிரன் இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சாப்பாட்டில் உப்பு காரத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நலமாக இருக்குங்க. சுக்கிரனுடன் சூரியன் இருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் ஏதாவது இருந்தால் உடனுக்குடன் செலுத்துறது நல்லதுங்க. கோர்ட்டு கேஸ் ஏதாவது பழசுப்பட்டு இருந்தாலும் அதை உங்களுடைய அட்வொகேட் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. ஏன்னா மறதியால் சில பிரச்சனைகள் வந்துடாமல் பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். சந்திரன் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்த்தவங்க கொஞ்சம் அடங்குவாங்க. உறவுக்காரங்க விரும்பி வந்து பேசுவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமா நீங்கள் வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல ஜாதகம் பொருந்துகிற ஜாதகம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. குரு பகவான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால செல்வாக்கு உண்டு. பெரிய பொறுப்புகள் எல்லாமே தேடி வருங்க. ஏதோ வாயை கட்டி வயிற்ற கட்டி கொஞ்சம் சேர்த்து நகை வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் சில புது விஷயங்களை கற்றுப்பீங்க. அதே மாதிரி சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, நல்லது நடக்குங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவினங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தேவையில்லாததை தேவையானது என்று நினைப்பதனால்தான் தேவையானது தேவையற்றதாகி விடுகிறது. ஆமாங்க, அதனால தாங்க நமக்கு தேவையானது என்னவோ அதை தேடி பிடிச்சு வாங்கிக்கிறது நல்லதுங்க. ஆனால் தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கி பணத்தை விரயம் செய்யும் பொழுது தேவையானது அத்தியாவசியமானதை வாங்க முடியாமல் போய்விடுதுங்க. அதனால தாங்க ஒரு பொருளை வாங்கிறதா இருந்தாலும், ஒரு பொருளில் அல்லது இடத்து மேலே முதலீடு செய்வதாக இருந்தாலும் அமர யோசித்து இது இப்போதைக்கு அவசியம்தானா தேவைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் செலவுகள் செய்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள்லேருந்து இன்றைக்கி வெளியில் வருவீங்க. தள்ளிப்போன விஷயங்கள்லாம் நல்ல விதத்தில் முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, பணவரவு எதிர்பார்த்தது இன்றைக்கி கிடைக்குங்க. அதே மாதிரி தர வேண்டிய இடத்துலையும் இன்றைக்கி தந்து முடிப்பீங்க. ஜென்ம குரு நடந்துன்னு சாப்பாட்டு விஷயத்தில் கராராக இருங்க. தேவையானது மட்டும் சாப்பிட்றது நல்லது. ஆனால் ருசிக்காக நிறையா சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் பருமனாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இரவு நேர உணவுகளும் எப்பொழுதுமே சீக்கிரம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு கேது வலுவாக இருக்கிறதுனால பழைய வழக்கு சிக்கல்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசி முடிப்பீங்க. எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே போல் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. வெளிவட்டாரத்தில் மரியாதைலாம் கூடிக்கிட்டே தான் போகுது. எல்லாருமே ரொம்ப அதிகமாக மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தான் எப்பயுமே கேட்டு பழக்கம் இல்லையே. அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறதுங்க? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் லாபம் நல்லாயிருக்கு. கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் இன்றைக்கி சரியாகும். அதே மாதிரி தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. அதான் உங்களுடைய சிறப்பு. அதே மாதிரி இன்றைய தினத்தில் புது வாய்ப்புகளும் தேடி வருங்க.
மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமையும் அலைச்சலும் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களை அழிக்க நினைப்பவர்கள் முன்னால் அழகாக எழுந்து நிற்பதே மிகப்பெரிய ஆனந்தமாகும். ஆமாங்க, சிலர்லாம் போட்டி பொறாமன்னு எதிரியை அழிக்கிறதுலே குறியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. யாராவது உங்களோட வளர்ந்தால் நீங்கள் நல்லா வரணும், வாழ்க வளமுடன் அப்படின்னு அவங்கள வாழ்த்தி வேறு ஏதாவது உதவி வேணுனாலும் கேளுங்க, எப்போ வேணாலும் நான் செய்து கொடுக்க தயாராக இருக்கேன்னு அவங்கள பாராட்டி அவங்களுக்கு எல்லா வகையிலையும் உற்சாகத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் வழிகாட்டியாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. குறிப்பாக பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் நட்சத்திரப்படி பூசம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் மறதியெல்லாம் இருக்குங்க. முக்கியமான ஆவணங்களில் இன்றைக்கி கையெழுத்து போடக்கூடாது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது பேசிடக்கூடாது. ஏன்னா சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு பேசுகிற பேச்சு கடைசி காலம் வரைக்கும் மனசை ஊர்த்திக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் பேசின பேச்சு அடுத்தவங்க மனசை ஊர்த்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் இன்றைக்கி வார்த்தைகளை கவனமாக கையாளுங்க. முடிந்தால் பேசுங்க, முடியலன்னா நாளைக்கு நாம் பேசிக்கலாமா, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நழுவிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து வர வேண்டிய பணத்தெல்லாம் தடுத்துக்கிட்டே இருக்குது. எல்லா பேச்சுவார்த்தையும் முடிஞ்சுது, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி தள்ளி போகுதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. 2ஆம் இடத்துல கேது இருந்து வர வேண்டியது கொஞ்சம் தடுத்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு பரிகாரம் விநாயக பெருமான் தான். தினசரி ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்குறது நல்லது. விநாயகர் அகவல் படிக்கிறதும் ஒரு வகையில் நல்லது தாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. அவசரப்படாதீங்க. புது முதலீடுகள் எதுவாக இருந்தாலும் யோசித்து பண்ண பாருங்கள். சிலர்லாம் இதில் போடுங்க அதில் போடுங்க வந்துடும் அப்படிம்பாங்க. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி வருத்தம் எல்லாம். அதில் யோசித்து முதலீடு செய்யுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. சில புது விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இருந்தாலும் வேலை சுமை கொஞ்சம் இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்க திடீர்னு விடுப்பில் போகிறதுனால அல்லது ஒத்துழைக்காமல் போனதுனால சில வேலைகளை நீங்கள் இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் இன்றைய தினத்தில் வருங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. நேற்று முடியாது, இன்னைக்கு முடியும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லா இருக்குது. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கருப்பு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஒருவரின் நிலையறிந்து உதவுவது மட்டும் உதவியல்ல, ஒருவரின் மனநிலை அறிந்து நல்ல வார்த்தைகளை பேசுவதும் ஒரு விதமான உதவிதான். ஆமாங்க, பணம் கொடுத்து உதவுறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது ஆறுதலாக அன்பாக அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்னு நாம் அவங்கள ஆற்றுப்படுத்துவது போல் பேசுகிறது இருக்கு இல்லைங்களா, அது மிகப்பெரிய உதவியாக இருக்குங்க. நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் ஒருத்தவங்க யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தை, அந்த அன்பான வார்த்தை அவங்க வாழ்க்கையை திருப்புறதா இருக்கும், அவங்களுக்கு தன்னம்பிக்கை தருவதாக இருக்குங்க. அதனால தாங்க பணத்தோடு மட்டுமல்லாமல் குணத்தோடு நல்ல வார்த்தைகளை பேசுபவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாதுங்கிறதையும் முடித்து காட்டுவீங்க. புது தொழில் தொடங்கிறது, புது ஒப்பந்தங்கள் செய்கிறது, அதற்கான பேச்சுவார்த்தைகள், முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள்
காரியங்கள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு வரன் பார்த்துட்டுருக்கீங்க, நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் எடுத்துக்கொள்ளாதீங்க. ராசியிலேயே கேது உட்கார்ந்துருக்கிறதுனால அளவாக சாப்பிட்றது நல்லதுங்க. கொஞ்சம் பழங்கள் காய்கறிகள் அதுவும் கூடவே சேர்த்துக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால திடீர்னு அறிமுகமாகி உங்களை புகழ்ந்து பாராட்டி யாராவது பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, ஆனால் பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நீங்கள் லாபமும் சம்பாதிப்பீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, காற்றை தாண்டி எரியும் நெருப்பை போல போராடினால்தான் வாழ்க்கை பிரகாசிக்கும். ஆமாங்க, நெருப்பு எரியும் போது நாம் பார்த்துருக்குறோங்க. சூறாவளி காற்று சுற்றிட்டு வர்ற காற்று எதுவாக இருந்தாலும் அதையும் தாண்டி அணையா நெருப்பாக சில நெருப்புகள் எரிந்து கொண்டே இருக்குங்க. அதுபோல தாங்க எத்தனையோ கஷ்டங்கள் உங்களை வீழ்த்துவது போல வந்தாலும் அதிலெல்லாம் வீழ்ந்து விடாமல் எல்லாவற்றையும் தாக்கு பிடித்து தாங்கி நின்று எல்லா வகையிலும் ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எத்தனையோ கஷ்டம் வந்தாலும் எப்படியோ உருட்டி புரட்டி சமாளிக்க முடியுது. உதவி செய்கிறேன்னு சொன்னவங்க செய்யலைன்னாலும் செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தவங்க ஓரளவு செய்கிறாங்க. யாரையுமே சரியாக புரிஞ்சிக்க முடியலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. சனி பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால இரவு நேர பயணங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி வண்டி வாகனம் பழசெல்லாம் வாங்காதீங்க. அப்படி வாங்கிறதா இருந்தால் அந்த வண்டி மேலே ஏற்கனவே வழக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு ஆதரவாக பிரபல யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குங்க. வேலைக்கு போயின்னு இருக்கோம், வேலை நேரம் போக வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, ஆன்லைனில் ஏதாவது ஆரம்பிக்கலாமா, இதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறது நல்லது தாங்க. ஆனால் கண்டகச்சனி இருக்கிறதுனால முதலீடு போட்டு எதுவும் செய்யாமல் மூளையையே மூலதனமாக வச்சு ஏதாவது செய்கிறதா இருந்தால் ஓரளவு உங்களுக்கு லாபம் இருக்குங்க. குரு பகவான் சுமாராக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் அப்படி இப்படிமா தான் சூழ்நிலைகள் இருக்கும். அதிகாரிகள் கூட வேலை பார்க்குறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி தான் உங்களை பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவு லாபம் இருக்குது. எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைன்னாலும் ஏதோ பரவாயில்லைங்கிற அளவுக்கு தாங்க இருக்குதுங்க. பிள்ளைகள் வளர்ந்துக்கிட்டே வராங்க, தேவைகளும் அதிகமாகிட்டே போகுது. அவங்க நல்ல விதத்தில் செட்டில் ஆகணும், அதுக்குள்ளார 4 காசு நம்ம சம்பாரிச்சோம்னா நல்லா இருக்குமேங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நேற்று முடியாத சில விஷயங்கள் இன்றைக்கி முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அன்புள்ளவர்களுக்காக நாம் தாழ்ந்து செல்வது சரி, ஆனால் நம் அன்பை மதிக்காமல் அவமதித்து நடந்துகளிடமிருந்து நாம் விலகிச் செல்வதே சரி. ஆமாங்க, அதனால தாங்க அன்பு காட்டுறது முக்கியம் இல்லைங்க. தகுதியானவர்கள்ட்ட நான் அன்பை காட்டணும். நம்முடைய அன்புக்கு ஏற்றவங்களா அவங்க,
நாம் அவங்களுக்கு அன்பு செலுத்தினோம்னா அது தகுதியானதாக இருக்குமா, அவங்க அந்த அன்பை ஏற்றுக்கிறாங்களா அப்படின்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அன்பானவர்களை அதிகம் நேசிப்பதோடு மட்டுமில்லாமல் அன்பற்றவர்களிடமிருந்து விலகி நிற்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான செய்திகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லது நடக்குங்க. குரு பகவான் 9வது வீட்டில் உட்காந்துட்டாரு. உங்கள் ராசியை 5வது பார்வையாக பார்க்குறாரு. அதனால் மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உடம்பில் இருக்கிற நோயெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு அந்த நோயை சரிபடுத்திக்கிறதுக்கு, அதை குணப்படுத்திக்கிறதுக்கு என்ன வழியோ அதையும் குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. 9ல் குரு உடம்பு பாடாப்படுத்திருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே இருந்ததை அவர் வெளியில் காட்டி கொடுத்து உங்களை குணமாக்கி ஆரோக்கியமாக்கி விட்டுருவாருங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியஸ்தானம் 3ஆம் இடம்தான். அந்த 3ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக இறங்கலாங்க. 2ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ராஜதந்திரமாக பேசி சில முக்கியமான வேலைகளை முடித்து காட்டுவீங்க. அதே போல் உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் இருக்கிறதுனால வருமானத்துக்கான வழிகள் கொஞ்சம் பெருகுங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையில் ஒரு பகுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேக வேகமாக எல்லா வேலைகளையும் முடித்து காட்டுறதுனால அதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை தர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல், கொஞ்சம் டென்ஷன் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நெருப்புதான் தங்கத்தை உருக்கி அழகாக்குகிறது. அதே போல் துன்பங்கள், துயரங்கள் தான் மனிதனை செதுக்கி அற்புதமாக்குகிறது. ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. கஷ்டம் வந்தால் அது காரணம் யார்? நாமா அல்லது மற்றவங்களா அல்லது சமூகமா? நாம இருந்தால் நம்மளை எப்படி மாற்றிக்கணும், மற்றவங்களா இருந்தால் அவங்கள்ட்டேருந்து எப்படி விலகணும், சமூகமாக இருந்தால் அதுக்கு ஒத்து போகிற மாதிரி நாம் எப்படி நடந்துக்கணும்னு தெளிவான முடிவுகள் எடுத்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வளர்ந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் தைரியமான நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. கராராக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் வேகமான வேலைகளை பார்ப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகுங்க. உறவினர்களும் வருவாங்க, நண்பர்களும் வருவாங்க. பழைய சம்பவங்களை எல்லாம் எடுத்து பேசுவீங்க. அந்த காலத்துக்கே போன ஒரு உணர்வு, ஒரு இளமை உணர்வு அதெல்லாமே இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. என்னங்க காசு, பணம், ஆரோக்கியந்தாங்க ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்துட்டால் போதும். போகும்போது எண்ணத்தை தூக்கிட்டு போக போகிறோம், எதுவும் இல்லைல்ல அப்படிங்கிற எண்ணங்கள் நாளுக்கு நாள் உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், சமையலறை சாதனங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. வாடிக்கையாளருடைய விருப்பம் என்ன, மார்க்கெட்டில் எது அதிகமாக மூவ் ஆகின்னு இருக்குது, மக்களுடைய டேஸ்ட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளாரே ஒரு மினி சர்வே எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார டெக்னிக்ஸ் இன்றைக்கி நீங்கள் மாற்றுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தடாலடியாக சில முக்கிய வேலைகளை முடித்து காட்டுவீங்க. அதிகாரிகள் மத்தியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. சுகஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் கொஞ்சம் வேலை சுமை மட்டும் இருந்துருக்குங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்தில் ரொம்ப முதலீடு போட்டு அதை நான் பெருசாக கொண்டு வர போகிறேங்கிற மாதிரிலாம் முயற்சி பண்ணாமல்
ஓரளவு சீராக கொண்டு போகிறது நல்லதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சின்ன சின்ன அலைச்சல், முன்கோபம் எல்லாம் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாத்துலேயுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. பணவரவும் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைவிடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அழகிய காட்சியை தேடாதீர்கள், காணும் காட்சியை அழகாக்குங்கள், வாழ்க்கையும் அழகாகிவிடும். ஆமாங்க, நீங்கள் எப்பயுமே அப்படி தாங்க. எங்கே அழகு இருக்குன்னு ஒரேடியெல்லாம் நீங்கள் தேடின்னு இருக்க மாட்டீங்க. எது கிடச்சிருக்கோ அதை எப்படி அழகுபடுத்திக்கலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. எங்கும் எப்போதும் அசிங்கமானவற்றையும் கூட அழகாக்கும் தந்திரம் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார 3 கிரகம் உட்கார்ந்துருக்குதுங்க. 3 பேருமே உங்களை போட்டு ஒரு வகையில் பாடாப்படுத்தின்னு இருக்காங்க. உடம்பு ஒரு நேரம் இருக்கிற மாதிரி இன்னொரு நேரம் இருக்க மாட்டேங்குது. மனசுக்குள்ளார ஏதோ ஒரு இனந்தெரியாத ஒரு பயம், ஒரு கவலை, இதெல்லாமே வந்துட்டு போகுது. எப்படி இதை சரி பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. முடிஞ்சால் கொஞ்சம் தியானம் செய்கிறது நல்லது. அதே போல் முடிந்த வரைக்கும் சிவாலயங்கள் சென்று வழிபடுவதும் நல்லது. சித்தர் பீடங்களுக்கு கூட நேரம் கிடைச்சதுன்னா நீங்கள் போய் வரலாம். அது மூலமாகவும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி பழைய ஆலயங்களை புதுப்பிக்க உதவலாம். உழவார பணியும் செய்யலாங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சில முக்கிய விஷயங்களெல்லாம் முடித்து காட்டுவீங்க. உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி முன்னேறுவீங்க. உடம்பே முடியலன்னாலும் ஒரு வைராக்கியத்தோடு எழுந்து முக்கியமான வேலைகளை முடித்து காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். பெருசுப்படுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் வேலையாட்கள் தொந்தரவு கொஞ்சம் இருந்துன்னு இருக்கு. ஏன்னா அர்த்தாஷ்டமச்சனி இருக்குது இல்லைங்களா? அப்படி இருக்கிறதுனால வேலையாட்கள் சில நேரம் விடுப்பில் போயிடுறாங்க. பல நாட்களில் நீங்களே முதலாளி நீங்களே தொழிலாளின்னு ஆக வேண்டியதாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது. இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லாமல் இருப்பீங்க. நாம் உழைக்கிற உழைப்புக்கு கிடைக்கிற சம்பளம் இதெல்லாம் குறைவு தான். ஏதாவது நல்லது கிடைச்சதுன்னா நம்ம மாறிக்கலாமேங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கடலை தேடி சேரும் வரை நதிகள் திரும்புவதில்லை. அதே போல் இலக்கை அடையும் வரை நீயும் திரும்பி வராதே அப்படின்னு நீங்களே மனசுக்குள்ளார சொல்லிப்பீங்க. ஆமாங்க, கடலை தேடி தான் நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, இடைவிடாமல் பயணித்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி லட்சியங்கள், குறிக்கோள்கள் அதை அடையாமல் திரும்பவே மாட்டேன்னு எங்கும் எப்பொழுதும் லட்சிய பறவைகளாக பறந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் காலையில் 7 மணி 7 நிமிடம் வரைக்கும் சந்திரன் இருந்தார். அதனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. நேற்று தான் கொஞ்சம் சிரமங்கள்லாம் இருந்தது. அதை தாண்டி இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக சௌக்கியமாக இருப்பீங்க. அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி வேகமாக முடியும். வெற்றி
வெற்றிகரமாக முடியுங்க. காலையில் 7 மணி 7 நிமிடத்திலிருந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. இன்றைய தினம் இரவு 7 மணி 46 நிமிடம் வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருப்பார். அப்படி இருக்கிறதுனால அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. வேலை சுமையும் இருக்குங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வரும், அலைச்சலும் கொஞ்சம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட தாமதமாகி அப்புறம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி அதிகமாக டென்ஷன் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தில் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் இருக்குது, அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சவால்கள் இருக்கும், வேலை சுமை இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது ஊஞ்சலில் ஆடுவது போலல்ல, புயலுக்கு நடுவே படகை அல்லது கப்பலை செலுத்துவது போன்றதாகும். ஆமாங்க, அப்படி தாங்க வாழ்க்கை நித்தம் இருக்குது. நாட்டு நடப்பு, வீட்டு நடப்பு, உலக நடப்பு எல்லாமே ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்குதுங்க. அதனால தாங்க எல்லா விதமான மாறுதலுக்கும் நீங்கள் தயாராக இருப்பீங்க. மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம்னா ஏற்றம் நமக்கு நல்லா இருக்குங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் வாழ்க்கை எந்த வழியில் போகிறதோ அந்த வழிக்கு தகுந்தாற் போல தன் மனதை மாற்றிக்கொள்ளும் பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க, செலவு நாளுக்கு நாள் போயிட்டே இருக்குது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதுவும் நடக்க மாட்டேங்குது. எதிர்பாராத செலவுகள் தான் ஒரு பக்கம் இருக்குது. வரவேண்டிய தொகை வந்துட்டோம்னா தர வேண்டியதை உடனே தந்து முடிச்சிடலாம். நாலா பக்கமும் நச்சரிப்புகள் அதிகமாகிடுச்சு. இனிமேலும் நாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வர பாருங்க. திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானையும் நீங்கள் தரிசனம் செய்துட்டு வர்றது நல்லதுங்க. அதே மாதிரி சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவுனீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கறதாக அமையுங்க. இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும். அது ஆரோக்கியமானதாக இருக்கும். அதில் ஏதாவது நல்லது அவங்க சொல்லியிருக்காங்கன்னா நாம் அதுக்கு தகுந்த மாதிரி திருத்திக்கிறதுல ஒன்றும் தப்புகள் கிடையாதுங்க. அதே போல் இன்றைய தினத்தில் சகோதர வகையில் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்குங்க. அந்த இடத்த நல்ல விலைக்கு விற்றுட்டு இருக்கிற கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக ஏதாவது ஒரு சின்ன தொழிலை தொடங்கலாம்னு நினச்சின்னு இருக்கீங்க. அதற்கான முயற்சிகள், முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியறதுக்கான சூழல் இருக்குதுங்க. வியாபாரம் வழக்கம் போல் பெரிய எதிர்ப்புகள், பெரிய போட்டிகள் நடுவில் தான் போயின்னு இருக்கு. பரவாயில்லைங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவு இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதங்கள் நிறையா இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தோல்வி பயத்தில் துவண்டு நின்று கொண்டிருப்பதை விட ஒரு முறை தைரியமாக தோற்று நின்று விடுவதே மேலானது. ஆமாங்க, தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படின்னு தினம் தினம் வந்து துவண்டு கிடக்காமல் தோல்வின்னா என்ன பார்த்துடலாம், அது என்ன பெரிய தோல்வி, அதுக்கு பிறகு நமக்கு தானே வெற்றி கிடைக்க போகுதுன்னு எங்கும் எப்பொழுதும் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. ஒரு பக்கம் 7.5 சனி உங்களை போட்டு புரட்டி எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும்
வீட்லேயும் நிம்மதி இல்லை, வெளியிலையும் நிம்மதி இல்லை, எங்கேயுமே நிம்மதி இல்லைங்கிற மாதிரியான எண்ணங்களை தந்து கொண்டு இருக்கிறாரு. இதுக்கு நடுவில் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சூரியன் தான் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டுருக்காரு. முன்னாடி பார்த்தும் பார்க்காம போனவங்க இப்போ வழியை பேசுவாங்க. எதிர்த்தவங்க இப்போ கொஞ்சம் பாசமாக நடந்துப்பாங்க. உறவுக்காரங்க மத்தியில் சின்ன சின்னதாக மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. ஆனால் 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லாயிருக்கு. ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் லாபம் உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வேணான்னு சொன்னாலும் சில பதவிகள் உங்களை தேடி வரும். எல்லா வகையிலுமே செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவினங்கள் இருந்தாலும் ஆதாயமும் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.